திமுகவினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள் தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, திமுக அப்படின்னாலே ஊழல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய ஊழல் வழக்கில் தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க மரியாதைக்குரிய நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள். இதை தொடர்ந்து அவருடைய பதவி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, 3 ஆண்டு காலம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தலா 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு பிறகு இவரும் சிறைக்கு போவாரா போகமாட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் இருக்கு. உண்மையிலேயே இந்த வழக்கு எதனால தொடரப்பட்டுச்சு, ஏன் திமுகவில் தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி ஊழல் வழக்கில் கைதாகிறாங்க, இது வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா, அடுத்த ஒரு அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசனுடைய வழக்கும் நிலுவையில் இருக்கு, அவருக்கான தண்டனை என்னவா இருக்கும், தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர் அவை வந்து பெரிய ஒரு ஆட்டம் காண்ற சூழ்நிலை இருக்கு அப்படின்னு பல்வேறு விவரங்களை மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய இந்த சூழல்ல உங்க எல்லாரும் மீண்டும் சந்திக்கிறேன். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களுடைய வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் மீது இருந்த அந்த விடுதலையை திரும்ப உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுச்சு. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2006லேருந்து 2011 காலகட்டத்தில் அவர் வந்து கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில். அந்த நேரத்தில் இந்த செம்மண் அள்ளப்பட்ட வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க ஊழல் தடுப்பு பிரிவில். அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தில் இருந்து மீண்டும் 2015 காலகட்டத்தில் இதுக்குன்னே பிரத்யேகமாக ஊழல் தடுப்பு பிரிவை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு. திரும்ப 2016 காலகட்டத்தில் இதுக்கான தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் அந்த மாவட்ட நீதிமன்றம் அவர் வந்து இதில் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படலை, சரியான ஆவணங்கள் கொடுக்கல அப்படின்னு அதை விடுதலை செய்கிறாங்க. திரும்ப 2017 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவாக லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் மீண்டும் இந்த வழக்கை பதிவு செய்கிறாங்க. 2017 விசாரணைக்கு இருந்த இந்த அமர்வு கிட்டத்தட்ட ஒரு 6 நீதிபதிகள் கிட்ட மாறி 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 வந்து மரியாதைக்குரிய நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையில் என்ன தெரியப்படுத்தப்படுது அப்படின்னா, இவருக்கும் இவர் மனைவிக்குமான அந்த வருமான வரி கட்டினது என்னவா ஏமாற்றப்பட்டிருக்கு, வருமானத்துக்கு அதிகமாக இவர் சொத்து சேர்த்திருக்கிறார், கிட்டத்தட்ட 1,75,00,000 1.25 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 64.5% அளவிற்கு அதிகமான அளவிற்கு இவர் வருமானத்திலிருந்து அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த நீதி ஆணையினுடைய தீர்ப்பினுடைய ஆணையினுடைய அந்த கிட்டத்தட்ட அந்த ஆய்வு செய்யும் போது கிட்டத்தட்ட 39க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க. இந்த சாட்சியத்தில் குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய விசாரணையாக சரியான முறையான விசாரணையாக நடத்தப்படலை, அதனால இவரை வந்து இவருடைய விடுதலை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம், இவர் குற்றவாளி தான் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு. நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்புச்சு, ஏன் திமுகவினுடைய அமைச்சரவையில் இவ்வளோ பெரிய குழப்பம்? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மீது ஒரு பெரிய ஊழல் வழக்கில் சிக்கி கைதாகி உள்ளே போயிட்டாரு. ஆனால் வந்து அப்போ திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுடைய நிர்வாகத்தில் இந்த ஊழல் நடக்கலைங்க, அவர் அண்ணா திமுகவில் இருக்கும்போது பண்ண ஊழலுங்க அது அப்படின்னு அண்ணா திமுக ஊழலை நியாயப்படுத்துனுச்சு திமுக. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ மக்களை பார்த்து ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு கேட்ட மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி அவர்கள் ஓசியாவே 1,75,00,000 ரூபாயை சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தீர்ப்பினுடைய விசாரணையை எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல குளறுபடி நடந்திருக்கு, இது சரியாக விசாரிக்கப்படவே இல்லை, இந்த விசாரணை வந்து முழுமையாக நிறைவாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருடைய விடுதலையை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொன்முடி தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மனைவியினுடைய வருமானத்தை என்னுடைய வருமானமாக கணக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய வாதத்தை முன் வச்சாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு கிடுக்குப்பிடி போடுற விதமாக ஒரு விஷயத்தை முன் வச்சிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 114 ஏக்கர் நிலம் அவருடைய மனைவிக்கு இருக்குது, அதன் மூலமாக வந்த வருமானத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை நாங்கள் உங்கள் வருமானமாக எடுத்துக்கல, ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு நோட்டீஸை சர்க்குலேட் பண்ணோம், இவங்க மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்கு நீங்கள் இன்னும் வருமான வரி செலுத்தலை அப்படின்னு. அப்போ மீண்டும் அவங்க அந்த ப்ரீடேட் கட்ட வேண்டிய தேதி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வருமான வரித்துறையிற்கான ஒரு கட்டணத்தை செலுத்துவதற்கு அவங்களுடைய மனைவி தரப்பு கொடுக்குறாங்க. அதிலும் சொல்லப்படாத தொகை தான் இந்த தொகை, அதிலையும் கணக்கில் காட்ட முடியாத தொகை தான் இந்த தொகை அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப நுட்பமாக எடுத்து மக்களுக்கு காமிச்சிட்டாங்க.
இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இவங்க வேற வழி இல்லாம உயர்நீதிமன்றத்தில் போய் இன்றைய தினம் நின்னாங்க. நின்று அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 72 வயதாகுது, என் மனைவிக்கு 60 வயதாகுது, அதனால் எங்களுடைய வயது மூப்பினை கருத்தில் கொண்டு எங்களுக்கு தண்டனையை குறைச்சி கொடுங்க. இன்னும் சொல்ல போனால் பொன்முடி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியிலே சொல்ல போனால், நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, பொதுவாக சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ செஞ்சுருப்போம் அப்படின்னு அவர் வாயாலே பொது தளத்தில் உண்மையை ஒத்துக்கொண்ட அந்த சில காணொலிகளையும் நாம் பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் அவங்களுடைய வழக்கறிஞர் சார்பாகவும் அவருடைய நேரடி வாக்குமூலத்தின் சார்பாகவும் அவர் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். நாங்கள் மருந்து எடுத்துக்கிறோம், எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால எங்களுக்கு அதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நீதி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 72 வயது உள்ள ஒரு நபர் தண்டனையின் அடிப்படையில் வரும்பொழுது, அவருக்கு தண்டனை வழங்க வேண்டிய சூழல் வரும்போது மட்டும் என்னுடைய வயது மூப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதே 72 வயது நபர் அமைச்சராக தொடரலாம், அந்த துறையினுடைய வழிகாட்டுதலாக அமையலாம், அதை நிர்வாகம் செய்கின்ற நபராக 72 வயதில் அமையலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு கல்லூரி ஒரு நிகழ்வுல போய் நடனம் ஆடலாம். இதெல்லாம் வரும்போது தண்டனைக்கு மட்டும் எனக்கு வயசாயிடுச்சுங்க, என்னால் அதை செய்ய முடியாது, இந்த வயசான ஒரு நபர் இது செய்ய முடியாது என்று என்ன தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ற நபர் அதிகாரத்திலையும் அல்லது அதிகாரத்தினுடைய நிர்வாகத்திலையும் எங்களால் அது மாதிரி செய்ய முடியாதுன்ற வாதத்தை இது வரைக்கும் வைத்ததே இல்லை, வைக்கவும் போறதில்லை. ஏன்னா அது வேற, இது வேற. அது அதிகாரம், பணம், பலம், இது உங்களுக்கு தண்டனை. அப்போ ஒரு நேரம் வரும்போதான ஒரு தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் தெளிவுபட்ட மரியாதைக்குரிய நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாகுபாடு இல்லாம உங்களுக்கு 3 ஆண்டு காலம், உங்களுடைய மனைவிக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு விதிச்சிட்டாரு. இது இல்லாம தலா 50 லட்சம் ரூபாய், இவருக்கு 50 லட்சம், இவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. உண்மையே சொல்ல போனால் மக்களுக்கான இந்த சட்ட சரத்துல 8(1) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதுல ஒரு 8 இருந்து 9 காரணங்களுக்காக அவங்களுடைய பதவி விலகல் அதாவது பதவி பறிப்பு செய்யலாம். அதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பாத்தீங்க அப்படின்னா, பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபடுறது, மக்களுடைய பணத்தை ஊழல் செய்வது, கையாடல் செய்வது, அல்லது மக்களை இழிவுபடுத்தி சாதிய ரீதியான பாகுபாடு காட்டி இழிவுபடுத்தி பேசுவது என்று ஒரு 8 கட்டமான விடயங்கள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சா அவங்களோட பதவியை பறிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் ஊழல், மக்கள் பணத்தை ஒரு ஊழல் செய்திருக்கார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதமா இவருடைய அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்படும் அப்படிங்கிறதுல தெளிவாகவே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடியே இவருடைய பதவியை பறிச்சிருக்கணும். ஒரு நபரை பார்த்து நீங்கள் எஸ்சி தானே அப்படின்னு பொது மேடையில் பேசினப்பவே மக்கள்கிட்ட சாதிய பாகுபாடு காட்டி பேசினதன் காரணமாகவே இவருடைய பதவி பறிச்சிருக்கணும். அதோடு மட்டுமில்லாத கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது மட்டுமில்லை, இன்னும் சொல்ல போனால் நிறைய தோன்றும். உண்மையிலே ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்த, ஒரு விவாதம் பார்க்குறோம். அப்போ திமுகவினுடைய ஒரு வழக்கறிஞர் பேசுறாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு 66 கோடி ரூபாய் வழக்குங்க, அதிலே 4 ஆண்டு காலம் தான் சிறை, எங்காலும் 1,75,00,000 தானேங்க, 1.25 கோடி தானே, அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை குறைச்சிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு பேசுறார். மரியாதைக்குரிய வழக்கறிஞர், திமுகவினுடைய வழக்கறிஞர் அவர்களே, 1 ரூபாய் திருடினாலும் திருட்டு தான், கோடி ரூபாய் திருடினாலும் திருட்டு தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீங்க சட்டத்தில் இருக்கிற சரத்துக்களை வச்சு இதுக்கு இவ்வளவு கம்மி பண்ணுங்க, இதுக்கு இவ்வளவு கம்மி பண்ணுங்கன்னு பேசலாம். ஆனா அவர் மக்கள் பிரதிநிதியா இருந்து மக்கள் பணத்தை கையாடி இருக்கிறார், அதாவது மக்கள் பணத்தை திருடி இருக்கிறார், ஓசியில சொத்து சேர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். அது அப்படி புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டதனுடைய அடிப்படையில் தான் நீதி அரசர் இப்படி ஒரு தண்டனையை வழங்கி இருக்கிறார். அதிலும் கருணையின் காரணமாக என்பது போன்று சட்டத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவதற்காக 30 நாட்கள் அந்த தண்டனையை தள்ளி வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் உங்களால் முடிஞ்சா நிரூபிச்சுக்கோங்க என்ற வகையில் தள்ளி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய ஊழல், திமுகவினுடைய அப்பட்டமான மோசமான நிர்வாகம் அம்பலமாய் கொண்டே வருது. இது ஒட்டுமொத்தமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமோ என்ற பயம் திமுகவினருக்கு வந்துருச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு. அது எப்போ பூதாகரமா வெடிச்சு அவருக்கான தண்டனை உறுதி செஞ்சு அவரோட பதவியும் பறிக்கப்பட போகுதோ தெரியல. ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்துல, ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்துல, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள இதோட 2வது அமைச்சர் ஊழல் வழக்குல தண்டனை பெறுகிறார். திரும்பவும் இவங்க சொல்லுவாங்க, நாங்க திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் சீரும் சிறப்புமா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்களை ஒரு வார்த்தை ஒன்றும் சொல்லிட முடியாது. ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், 30,000 கோடி எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருக்கிறாங்கன்னு ஒரு ஆடியோ வெளியானது. இதுவரைக்கும் அதற்கான நடைமுறை, அந்த காசு எங்க போனுச்சு, யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது, எந்த துறையின் மூலமாக வரப்பட்டது, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களால் கொடுக்கப்பட்டதா அல்லது மற்ற துறைகளிலிருந்து வரப்பட்டதா, இன்னும் பல அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு பட்டியல் இன்னும் நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் வெளிவருமே ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய குட்டு வெளியில வரும்.
இப்போ இதில் திருடப்பட்ட பணங்கள் எல்லாம் இந்த 30,000 கோடியெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் வரும். இன்றைக்கு திமுக கெஞ்சி கொண்டிருக்கு, எங்களுக்கு வந்து 6,000 கொடுக்கறதுக்கு காசு இல்லை, 4,000 கொடுக்கறதுக்கு காசு இல்லை, இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு காசு இல்லை, முறையாக அவங்களுக்கான உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு காசு இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ மக்களிடமிருந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்க? ஏன் அந்த பணத்தை எடுத்து உங்களால் செலவழிக்க முடியல? தேர்தல் வந்தோன்னு முச்சந்தி அமைச்சர்கள் ஓடுவாங்களே, பரோட்டா சுடுவாங்களே, அந்த இடத்துல நின்று வாசலை பெருக்குவாங்களே, தூய்மை பணியாளர் வேலையெல்லாம் போய் இழுத்து போட்டு செய்வாங்க, அந்தந்த இடத்துல நின்று கேம்ப் அமைப்பாங்க, ஒரு தெருவுக்கு ஒரு வார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடில்களை போட்டு 10 சேரை போட்டு அதில் 20 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த இடத்துல பணப்பட்டுவாடாலேருந்து உணவுலேருந்து மண்டபங்களை பிடிச்சி அடைச்சி போட்டு ஒரே நாளில் ஏசியெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சு தெரிஞ்ச இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மாநகராட்சிக்கான வெள்ள நிவாரண நிதியை 10 நாட்களாகவும் கொடுக்க முடியல. 10 நாட்களாக அவங்களுக்கான நிவாரண உதவிகளை செஞ்சு கொடுக்க முடியல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு இடத்துல செஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு தெருவை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நிறைய வேலூர் ஈரோடு இடைத்தேர்தலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தெருவில் நிற்பார், இன்னொரு தெருவில் போனீங்கன்னா இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் நிற்பார், இன்னொரு தெருவுக்கு போனீங்கன்னா இன்னொரு மாவட்ட செயலாளர் நிற்பார், ஒன்றிய செயலாளர் நிற்பார். இப்படியெல்லாம் வேலை பார்த்து நீங்கள் மக்கள் பணின்னா உங்களுக்கு வேலை பார்க்க ஆள் இல்லை. அதையும் தாண்டி மக்கள் பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான தண்டனை. நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த மாதிரியான தண்டனைகள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் திருந்தலை, இதுக்கு மேலேயும் மாறலை அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் நெறிமுறை கோட்பாடு, மக்கள் தத்துவம், மக்கள் ஆட்சி, அவங்களுக்கான செயல்பாடு எல்லாத்தையும் என்னைக்கு மூட்டை கட்டி போட்டிங்களோ அன்னைக்கே உங்களுக்கான எதிர்ப்பு நடவடிக்கையாக இன்னைக்கு மக்கள் மட்டும் இல்லை இயற்கையை திரும்பிடுச்சு. ஊழல் வழக்கிற்கான நிறைய தண்டனைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதே திமுகவுக்கு நடந்தால் அதிமுக விமர்சிப்பதும், அதிமுகவுக்கு நடந்தால் திமுக விமர்சிப்பதும், மீண்டும் மீண்டும் இந்த 2 கட்சிகளையும் மக்கள் நம்புவதுமாக இருந்த இந்த சூழலை மாற்றுவதற்கான காலகட்டம் தான் தேர்தல். காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவோமே ஆனால் இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதும் செம்மாந்த வாழ்க்கை வாழ்வதும் நீங்கள் பார்த்து கொண்டு கடைசி வரை கடனாளியாக மாறி இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் அல்லாடி நின்று ஒரு வெள்ள புயல் காலத்தில் கூட தன்னை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியாத சூழல் தான் உருவாகும். அதற்கான யதார்த்தம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கு. இதிலிருந்து பெரிய மாற்றம் வேணும், மக்களுக்கான பணத்தை மக்களுக்கே செலவுபடுத்தப்பட வேண்டும் என்றால் நேர்மையான அரசியல்வாதிகள் அரசியல் தளத்துக்கு வரணும். அப்படி நேர்மையானவர்களை பார்த்து தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இது போன்ற ஊழல் ஆட்சியாளர்களிடம் தான் நாம் மாட்டிக்கொண்டு. இதை விட பெரும் கொடுமை என்னன்னா, மக்கள் பணத்தை திருடி திங்கிற உங்களுக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு பதவி போத, எவ்வளவு மமத, இன்னும் தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு போதும். அப்படி மக்களை நடத்துனீங்க. ரொம்ப கேவலமா உங்கள்கிட்ட வந்து நிற்கிற மக்களை அவ்வளவு அநாகரிகமான பேச்சு. இன்னும் சொல்லப்போனால் விழுப்புரம் மாவட்டத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்காரவங்க நடக்க முடியாது, ஒரு தெருவில் சுதந்திரமாக ஒரு கொடியை தூக்கிக்கிட்டு ஒரு கொடியேற்ற நிகழ்வு செய்ய முடியாது, ஒரு கூட்டம் நடத்த முடியாது, ஒரு பதாகை வைக்க முடியாது, ஒரு போஸ்டர் வைக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம் முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நின்றார் ஐயா பொன்முடி. இப்போ அவருக்கு எந்த சிறையில் எந்த ரூம் சொந்தம் அப்படிங்கிறத நம்ம தேடணுமே. சமீபத்தில் நடந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த எங்கள் அண்ணன் தலைமையிலான கூட்டத்திற்கு வந்தபோது ஒரு சோறுட்டி கூட வைக்கல, எல்லாத்தையும் ஆள் வச்சு கிழிச்சார். இந்த இடத்துல நான் தான் கம்பீரமாக தெரியணும். அண்ணன் பொன்முடி அவர்களே, நிரந்தரமானது எதுவுமே இல்லை. அந்த மண்ணில் நீங்கள் எப்போ வந்தீங்க, எப்போ வாழ்ந்தீங்க, எப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பீங்க, எப்போ போவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உண்மையே சொல்லப்போனால் அது மாதிரி நான் தான் இந்த இடத்துல அப்படின்னு நிரந்தரம்னு எதுவுமே இல்லை. உங்களோட நிரந்தரம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நியாயமாக வாழ்பவர்கள் நிச்சயமாக இந்த மண்ணில் இறந்தாலும் போற்றப்படுவார்கள், உங்களை போன்றவர்கள் இருந்தாலும் மறக்கடிக்கப்படுவார்கள் என்பதுக்கான ஆகப்பெரும் உதாரணம் தான் இந்த ஊழலுக்கான தண்டனை. நிச்சயமாக இவரை போன்றவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படணும், பதவிகள் இல்லாமல் தூக்கி தூர எறியப்படணும், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் அவர்களுக்கு இதுதான் தண்டனை என்று சொல்லப்படணும். உங்களுடைய பாவம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளையும் சுத்த தொடங்கிருச்சு. இதை விட ஒரு எடுத்துக்காட்டு திமுக காரவங்களுக்கோ கொள்ளையடிக்கிறவங்களுக்கோ ஏற்கனவே ஊழல் செய்திருக்க அமைச்சர்களுக்கோ இதை விட பாடமாக வேற ஒன்றும் சொல்லிட முடியாது. தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள், நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், மக்கள் பணத்தை மக்களுக்கே செலவிடப்படக்கூடிய சூழலை உருவாக்குங்கள். வரக்கூடிய தேர்தலில் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கங்க. ஒரு பெரிய வெள்ளம் வருது, பெரிய ஒரு பேரிடர் வருது அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்பு வந்துருச்சு, அரசாங்கம் எங்களை பார்க்கல அப்படின்னு புலம்புறோம், திட்டுறோம். அதே அரசாங்கம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கிருந்தோ ஒரு தொகையை கொடுத்தோன்னா அதை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியில துள்ளறோம். அதை தாண்டி நாம் வரக்கூடிய தேர்தலில் 1000 ரூபாய்க்கும் ஒரு குவார்டர், ஒரு கோழி பிரியாணி அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள், இலவச திட்டங்களை பார்த்து வியக்கிறோம். அதோட முடிஞ்சிருது, வாக்கு செலுத்துறோம். அவங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நாம் மடிந்து கொண்டே தான் இருப்போம். வரக்கூடிய தேர்தலையாவது கொஞ்சமாவது உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கல்வி, நலம் இது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இது போன்ற ஊழல் பெருச்சாளிகள் இந்த நாட்டை விட்டே ஓடிடுவாங்க.
இங்கே இருக்க போகிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள். இவருடைய பதவி பறிப்பு மற்ற ஊழல்வாதிகளுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நன்றி.